பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோடு மேலேங்க ஒரு 44 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்துங்க கரெக்டாக ஒரு 28 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு மெயின் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 to 100 அடி வருங்க. இதான் மெயின் ரோடுங்க, பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடுங்க. சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பல்லடத்துலேருந்து 39 கிலோமீட்டருமே, சூடூர்லேருந்து 57 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. பெதம்பட்டியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருமே, குடிமங்கலத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 3.7 கிலோமீட்டர்லேயும் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க. இதுதான் லேண்டுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பக்கம் வந்து பென்சிங் பண்ணிட்டாங்க. 2 பக்கம் பென்சிங்க. பூமியோட வந்து தெற்கோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 சென்ட்டுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழமையில் வந்து ரோடு பேஸ் வந்து 90 அடியும், தென்வடலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 209 அடி வருங்க. மேகோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ரோடு இருக்குதுங்க. சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கும் வடக்கும் பார்த்து கார்னர் சைட்டாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு மட்டத்துக்கே அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுள் ஆகுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 சென்ட்டுங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட் வந்துங்க 2.25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மெயின் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கரெக்டாக உடுமலைப்பேட்டையிலேருந்து 13 கிலோமீட்டருங்க. பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா 28 கிலோமீட்டருங்க. சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குது. வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க.